திருகோணமலை புண்ணியா ஆலங்கேணி விநாயகர் வித்தியாலயத்தில் புதிய அதிபரின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் இன்று வகுப்பு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். மாணவர்களின் வகுப்பு பகிஷ்கரிப்பினால் இன்று பாடசாலையின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. பாடசாலையை அண்மித்த சூழலில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் கூடியிருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். பழைய அதிபரை எங்களோட பாடசாலைக்கு போட்டு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனால புதிதாக அதிபர் வந்த வழிவா எங்களோட பிள்ளைய ரோட்டு வழியா அடிக்கிறாங்க. எனவே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு பழைய அதிபரை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில பேர தூண்டுதலுக்கு காரணமாகத்தான் இந்த அதிகாரம் மாற்றப்பட்டது. இன்னொரு கிராமத்தில் இருந்து ஒரு அதிபரை போட்டிருக்கிறது எங்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டது. மாணவர்கள் ஏற்கனவே இருக்கப்பட்ட அதிபர் மிகவும் ஒரு திறமை சார்ந்த அதிபர். சில பெற்றோரை இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னின்று முன்னெடுப்பதாக தெரிவித்த பாடசாலை அதிபர் தான் உரிய முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெற்றோர்கள் சிலர் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் அவர்களுடைய கல்வியினை பாதிப்படை செய்கின்றார்கள். தயவு செய்து பெற்றோர்கள் உணர வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், கல்வி அமைச்சு பொருத்தமான ஒரு அதிபரை நியமித்திருக்கின்றார்கள். அந்த பொருத்தமான அதிபர் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு தொடர்பட்டு வேறு ஒரு பொருத்தமான அதிபரை நீங்கள் விரும்புகின்ற அதிபரை நியமிக்க முடியும். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி அன்றாடம் அவர்களுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் வழிவகுத்துக் கொள்ளணும். இவ்வாறான உங்களுடைய செயற்பாட்டினால எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகவே இதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.